கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீங்கள் முதலாவது இந்த கொரோனா என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். Firstly, you need to understand what corona is. இந்த கொரோனா எதற்காக? Why this corona? முதல் காரியம், இது நாம் தேவனை கருத்தாய் தேடுவதற்காக கடந்து வந்திருக்கிறது. Firstly, it came that we may seek the Lord diligently. இரண்டாவதாக, நாம் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். Secondly, that we may be prepared to meet the Lord. இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக, Before the secret coming of Jesus, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று இயேசு சொன்னார். Jesus said that all these signs would take place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 2020 வருடத்துல In 2020, கர்த்தர் நம்மட்ட என்ன பேசினாரு? what did the Lord speak to us? புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing. அது இப்பொழுதே தோன்றும். It shall spring forth now itself. கொரோனா வந்து விட்டது. Corona came. இந்த உலகத்துல யாருக்கும் தெரியல. Nobody knew about it in this world. மருத்துவருக்கே தெரியல, மருந்து கண்டுபிடிக்கப்படல. Now even the doctors did not know and the vaccine was not found out. WHO என்று அழைக்கப்படுகிற உலக சுகாதார அமைப்புக்கே தெரியல இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னு. Now World Health Organization, they also don't know how this virus is spreading. இன்றைக்கு வரைக்கும் தெரியல. Till today they haven't found out. புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing. இப்பொழுதே தோன்றும். Now itself it shall spring forth. அதான் கொரோனா. That is corona. மத்தேயு 24ல இயேசு சொல்றாரு. In Matthew 24 Jesus says, இது வேதனைகளுக்கு ஆரம்பம். these are the beginning of sorrows. பஞ்சங்கள் வரலாம். There will be famines. பூமி எதிர்ச்சிகள் வரலாம். There could be earthquakes. கொள்ளை நோய்கள் ஏற்கனவே உண்டாயிருக்கிறது. Pestilence have already begun. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். You will hear about wars and rumors of wars. கடந்த சில மாதங்களாக இந்த கொரோனாவின் தாக்கம் எல்லா நாடுகளிலும் பெருகிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட, Even in the past days when this attack of corona is swiftly spreading in all countries, அதன் மத்தியிலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையிலே யுத்தம், அந்த போர் மேகம் சூழ்ந்திருந்ததை நாம் பார்த்தோம். we see about in the border of India and China that there was a cloud of war. இந்தியாவிலும் சில வீரர்கள் கொலை செய்யப்பட்ட போர் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். சீனாவிலும் ஒரு தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்டார்கள். There was an attack in the border and Indian soldiers and Chinese soldiers were killed. அதுபோல இயேசு சொல்கிறபடி ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் இன்றைக்கும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. As Jesus said, the nation against nation and kingdom against kingdom are rising. மத்தேயு 24 அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கும்போது, When we read from Matthew chapter 20 from verses 6 through 8, And he shall hear of wars and rumors of wars. See that ye be not troubled, for all these things must come to pass, but the end is not yet. For nation shall rise against nation, and kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in divers places. All these things are the beginning of sorrows. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அடுத்து முடிவு உடனே வராது. இந்த ரெண்டு வார்த்தைகளை கவனியுங்கள். you have to see this, there's two words which says these are beginning of sorrow and the end shall not come immediately. ஆகவே வரப்போகிற வருடம் ஒரு புதிய பாதையாக இருக்கும் என்பதை மாத்திரம் கர்த்தர் திட்டவட்டமாக பேசினார். The Lord very specifically spoke that the coming year will be a new path. என்ன வேணா சம்பவிக்கலாம். Whatever may take place, ஆகிலும் முடிவு உடனே வராது. yet end will not come immediately. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். All these are the beginning of sorrows. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உங்களை பிடித்து சிறைச்சாலையிலே போடுவார்கள். They will catch you and put you in prisons. என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். Ye shall be hated of all men for my name's sake. அநேகர் இடறல் அடைவார்கள். Many will be offended. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள். One will betray the other. ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். They will hate one another. இதெல்லாம் சம்பவிக்கலாம். All these things will take place. இனி படிப்படியா சம்பவிக்க போகுது. It is going to take place step by step. கர்த்தர் சொல்றாரு, The Lord says, இந்த உலகத்துக்கு என்ன சம்பவித்தாலும், whatever happens to this world, நீ வேலை பார்க்கிற இடத்துல என்ன சம்பவித்தாலும், whatever happens in your working place, நீ படிக்கிற இடத்துல என்ன சம்பவித்தாலும், whatever happens in a studying place, தினந்தோறும் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்கள். every day morning do morning praising, இரவு ஸ்தோத்திர ஜெபம் பண்ணுங்கள். do night praising, குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். do family prayer, தனி ஜெபம் பண்ணுங்கள். do personal. வீட்டார் அனைவரும் வாயை திறந்து வெட்கப்படாமல்
வெட்கப்படாமல் இயேசுவின் இரத்தத்தை அறிக்கையிடுங்கள். Entire household without being ashamed, open your mouth and confess the blood of Jesus. இயேசுவின் மரணத்தை உயர்த்துங்கள். Exalt the death of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக Before the secret coming of Jesus, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று இயேசு சொன்னார். Jesus said that all these signs would take place. முதலாவதாக மத்தேயு 24:3 வாசியுங்கள். Firstly, let's read Matthew chapter 24 verse 3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். And as he sat upon the Mount of Olives, the disciples came unto him privately, saying, Tell us, when shall these things be, and what shall be the sign of thy coming and of the end of the world? கவனமாய் கேளுங்கள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷர்கள் அவரிடத்தில் 2 கேள்வி கேட்டார்கள். Listen carefully, 2 questions the disciples asked Jesus when he was on this earth. முதலாவது, இந்த உலகத்தின் முடிவுக்கும் Firstly, for the end of this world, உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? the sign for thy coming. முதலாவது, இந்த அதிகாரம் முழுவதும் இயேசுவுடைய ரகசிய வருகைக்கான சில அடையாளங்களும், In this chapter we read that certain signs for the secret coming of Jesus, அதாவது இயேசுவுடைய ரகசிய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்திலே நடைபெறப் போகிற சில அடையாளங்கள். that is certain things that would take place as signs before the secret coming of Jesus. இரண்டாவது, இந்த உலகம் மொத்த உலகமும் அழிவதற்கு முன்பாக நடைபெறப் போகிற அடையாளங்கள். Second thing is the signs that would take place even before the destruction of this world. இப்ப இயேசுவின் ரகசிய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன? What is the transition period between the coming of Jesus and the destruction of the whole world? வெறும் 7 வருடம். Just 7 years. உபதேசத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Understand the doctrine well. இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு In the secret coming of Jesus, after the church is caught up, 7 வருடம் தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சி. 7 years is the reign of Antichrist. அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியோடு கூட இந்த உலகம் அழியும். Along with the reign of Antichrist, this world would be destroyed. இயேசு Jesus, தம்முடைய ரகசிய வருகையிலே சேர்த்து கொண்ட மணவாட்டி சபையோடு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அந்திகிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணுவார். Jesus along with the church that is caught up would descend to this earth and would fight against the Antichrist and destroy him. அதற்கு பேர் அர்மகதோன் யுத்தம். The name of that battle is the battle of Armageddon. வெளிப்படுத்தல் 17:14 இயேசு யுத்தம் பண்ணுவார் என்று படிக்கிறோம். In Revelation 17:14 we read that Jesus would fight that war. ஆகவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, Therefore what we have to understand, இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு after the secret coming of Jesus, when the church is caught up, இந்த மொத்த உலகத்தின் ஆயுசு வருஷங்கள் 7 வருடம் தான். the span of the world for the entire world is just 7 years. 7 வருடத்தின் முடிவுல இந்த உலகம் முடியும். The end of the 7th year, the world will be destroyed. அதுக்கு மற்றொரு பேர் அர்மகதோன் யுத்தம். Other name for it is the battle of Armageddon. அப்ப இங்க சீஷர்கள் 2 கேள்வி கேக்குறாங்க. Here the disciples asked 2 questions. உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? What are the signs for thy coming and for the destruction of the world? இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் கவனமாய் படித்தால், If you read this chapter properly, இதுல சில அடையாளங்கள் அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாகவே நடந்துவிடும். certain signs would take place even before his coming. சில அடையாளங்கள் இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக நடக்கும். Some signs would take place before the end of the world. அதாவது ரகசிய வருகைக்கு பிற்பாடு அந்த 7 வருடத்துக்குள்ள நடக்கும். After the secret coming, in that 7 years, it would take place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. முதலாவதாக Firstly, மத்தேயு 24 in Matthew chapter 24, 7 from verse 7, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். For nation shall rise against nation, and kingdom against kingdom, and there shall be famines and pestilences and earthquakes in diverse places. நாம் 7 கொள்ளை நோய்களை பத்தி படித்தோம். In verse 7 we read about pestilence. இது ரகசிய வருகைக்கு முன்பாகவே நடக்கும். This would take place before the secret coming. இனி 8 படித்து பார்த்தால், When we read in verse 8, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says all these are the beginning of sorrows. முடிவு உடனே வராது. The end would not come immediately. இந்த கொரோனா எதை காட்டுகிறது? What does corona depict? இது வேதனைகளுக்கு ஆரம்பம். It is the beginning of sorrows. இப்ப பாருங்க, முழு உலகமும்
Entire world, ஒரே ஒரு வைரஸ்க்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறது. they are trembling for one virus. மாத்திரமல்ல முழு உலகத்திலும் Not only that, in entire world, பணக்கார நாடுகள் எல்லாம் even the countries which are rich, இன்றைக்கு பொருளாதார வீழ்ச்சி உண்டாயிருக்கிறது. there is a fall in their economical status. அநேகர் தங்களுடைய வேலைகளை இழந்து விட்டார்கள். Many of them have lost their jobs. இன்னும் சிலர் வேலைகளை இழக்கப் போகிறார்கள். Some are going to lose their jobs. அப்ப பொருளாதார வீழ்ச்சியை எல்லா நாடுகளிலும் இது உண்டாக்கி இருக்கிறது. There is an economical fall in all countries. அப்ப 8ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், In verse 8 Jesus says, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். all these are the beginning of sorrows. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சரி, இந்த கொரோனா வரும்போது தேவ ஜனங்களுக்குள்ள என்ன நடக்கும்? When corona comes, what would take place in the people of God? அதையும் இயேசு சொல்லி இருக்கிறார். That also Jesus has said. 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, When we read from verse 9, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக்கொடுத்து then they shall deliver you up to be afflicted. உங்களை கொலை செய்வார்கள். They shall kill you. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். And ye shall be hated of all nations for my name's sake. இந்த வசனம் இன்னும் நிறைவேறவில்லை. This verse is not fulfilled yet. நாம் தீவிரமாக தேவனை ஆராதிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது When we yield ourselves speedily to worship the Lord, இந்த வசனம் நிறைவேறும். this verse will be fulfilled. இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? Now what have we done? அரசாங்க ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து சில மாதங்கள் ஆராதனையே இல்லாம வீட்ல இருந்திருக்கிறோம். Now heeding to the counsel of the government, we've been inside our houses without any worship. இது தேவ ஜனங்களாகிய நம்முடைய தோல்விதான். This is a failure amidst the people of God. அதை நாம் தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்ள வேண்டும். We have to acknowledge and confess in the presence of God. ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல In Old Testament period, ஒரு தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். let's consider Daniel. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் சொன்னது. A great empire said, மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம், the empire of Media and Persia, நீ தேவனை ஆராதிக்க கூடாது என்று அவனுக்கு கட்டளையிட்டது. it was commanded to him not to worship the Lord. நீ மீறி ஆராதித்தால் உன்னை சிங்கத்தின் கெபிலே தூக்கி போடுவோம் என்று சொன்னார்கள். They told him that if he transgressed, that he would be cast into the den of lions. ஆனா தானியேல் என்ன செய்தான்? But what did Daniel do? அந்த தேசத்தின் சட்டத்தை, அந்த ராஜ்யத்தின் சட்டத்தை, அந்த ராஜாவின் சட்டத்தை தைரியமாய் அந்த வாலிபன் மீறினான். That the young man boldly he transgressed the law of that country, the law of that state, and the law of that empire. ஆனால் தேவனை ஆராதிக்கிற விஷயத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எந்த அரசாங்கத்துக்கும் பயப்படவில்லை. But in the matters of worshipping the Lord, the Old Testament saints, they did not heed to any of the government laws. இதை எதற்காக நான் இப்போது சொல்லுகிறேன்? Why do I tell this now? நம்முடைய தனி ஜெபத்துல நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். In our personal prayers, we need to humble ourselves. தானியேலுக்கு இருந்த ஜீவியம் கூட எனக்குள் இல்லை ஆண்டவரே. Lord, I don't have the life which was in Daniel. நாம் ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்த வேண்டும். Each one of us have to humble ourselves. இனி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's consider Shadrach, Meshach and Abednego. அங்கே நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு பெரிய ராஜா. A great king Nebuchadnezzar. அவன் ஒரு சாம்ராஜ்யத்தின் அதிபதி. He was a king of the big empire. இந்த உலகத்தின் பாதிக்கு மேற்பட்ட ராஜ்யங்களை அவன் ஆளுகை செய்து கொண்டிருந்தான். He was ruling over more than half of the countries of the world. அவன் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். Now he brought a law. ஒரு பொற்சிலையை நிறுத்தி வணங்க வேண்டும். He made a golden statue and asked them to worship it. அல்லது உங்களுடைய தேவனை வணங்காமல் நான் சொல்றவங்கள வணங்கணும். Or you should not worship your God and worship the God that I tell you. அந்த வாலிபர்கள் சட்டத்தை எதிர்த்து நின்றார்கள். Those young men, they rebelled against the law. அதை ராஜாவே சொல்லுகிறான். The king himself says, தானியேலின் புத்தகத்திலே வாசிக்கும்போது, when we read in the book of Daniel, அவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளி, they did not consider that the law of the king. தானியேல் 3:28. Daniel 3 verse 28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். Then Nebuchadnezzar spake and said, Blessed be the God of Shadrach, Meshach and Abednego, who had sent his angel and delivered his servants and that trusted in him, and have changed the king's word and yielded their bodies, that they might not serve or worship any god except their own God. இந்த பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட இந்த மூன்று வாலிபர்கள் ஒரு பெரிய ராஜாவுடைய கட்டளையை தள்ளினார்கள் என்று அந்த ராஜாவே சாட்சி கொடுக்கிறான். The king himself, he would testify saying that they changed the king's word. அவர்களுக்கு தங்களுடைய சொந்த ஜீவன் அல்ல முக்கியம்.
For them it was not their own life that was important. தேவனை ஆராதிப்பதுதான் முக்கியம். Worshipping the Lord was important. ஆகவே நடந்தது என்ன? Therefore what took place? எந்த ராஜா பொற்சிலையை நிறுத்தி இதை வணங்க வேண்டும் இதுதான் தேவன் என்று சொன்னானோ, Which king he set a statue and he said that you have to worship this as God. இந்த மூன்று வாலிபர்களுடைய பக்தி வைராக்கியம் Seeing the devotion of these three young men, அதே ராஜாவை the same king, கர்த்தர்தான் தேவன் என்று அறிக்கையிட வைத்தது. it made them confess saying that their God is God. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்று அந்த ராஜா சொல்லுகிறான். The king says there is no other God that can deliver after this sort. 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். We can read in verse 29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். Make a decree that every people, nation, language which speak anything amiss against the God of Shadrach, Meshach and Abednego shall be cut in pieces and their bodies shall be made a dunghill, because there is no other God that can deliver after this sort. ஆகவே நான் இதை சொல்வதுடைய நோக்கம் என்ன? What is the purpose for me to tell this? நான் தினந்தோறும் என்னுடைய ஜெபத்திலே என்னுடைய தனி ஜெபத்திலே நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Every day in my prayers, in my personal prayers I say this. ஆண்டவரே, இந்த பழைய ஏற்பாட்டு வாலிபர்களுக்கு, இந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு இருந்த வைராக்கியம் எனக்குள் இல்ல. Lord, the zeal of the Old Testament young men and the saints I don't have. புதிய வானத்துக்கு போகக்கூடிய பரலோகத்துல புதிய வானத்துக்கு போகக்கூடிய தகுதி கூட எனக்குள்ள இல்ல. I don't even have the worthiness to go to the new earth also. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை உம்மை ஆராதிக்கிற விஷயத்துல எந்த காம்ப்ரமைஸுக்கு இடம் கொடுக்காமல், உம்மை ஆராதிக்கிற விஷயத்துல, உம்மை தேடுகிற விஷயத்துல வைராக்கியம் உள்ளவர்களாக என்னையும் உடன் ஊழியர்களையும் முழு உலகத்துள்ள எல்லா ஊழியர்களையும் முழு உலகத்துள்ள எல்லா விசுவாசிகளையும் மாற்றும். Lord, give me the zeal that I may not compromise for anything in the matters of worshiping you, not only for me but also my co-servants of God, all workers and believers of the whole world. முழு உலகத்துள்ள ஒவ்வொரு விசுவாசியும், Every believer of the whole world, முழு உலகத்துள்ள ஒவ்வொரு ஊழியரையும், all servants of God in the whole world. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிலும் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றும். Make them zealous more than the people of the Old Testament time. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says that they shall betray one another. அநேகர் இடர்கள் அடைவார்கள். Many will be offended. மத்தேயு 24:10. Matthew chapter 24 verse 10. அப்பொழுது அநேகர் இடறலடைந்து ஒருவரையொருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரையொருவர் பகைப்பார்கள். And they shall betray one another and many shall be offended. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து They shall betray one another அநேகர் இடர்கள் அடைவார்கள். and many shall be offended. இப்ப இந்த கொரோனா முடியும் போது When this corona finishes, தேவ ஜனங்கள்ல அநேகர் இடர்கள் அடைஞ்சிருவாங்க. many people of God would be offended. இது தேவனுடைய தீர்க்கதரிசனம். This is the prophecy of the Lord. இப்பயே இந்த நாட்களிலேயே இந்த இப்ப நமக்கு ஒரு 4 மாதம் ஒரு ஆராதனை இல்ல. மார்ச்ல இருந்து இதுவரைக்கும் ஆராதனை இல்ல. Now even in our days from March till now there was no worship. இந்த ஒரு 4-5 மாதத்துக்குள்ளாகவே In this 4-5 months அநேக இடர்கள் அடைஞ்சிட்டாங்க. many of them were offended. ஏனென்றால் சபை கூடுதல் இல்லாமல் தேவனை ஆராதிக்கவோ தேவனை தேடவோ அவங்களுக்கு பலன் இல்லை. Because without the gathering of the church or in the company of it, the saints, they could not seek the Lord. இப்ப பாருங்க, பாபிலோன்ல In Babylon, தானியேலுக்கு, for Daniel, இந்த 3 வாலிபர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, for this young man Shadrach, Meshach and Abednego, அங்க சபை இல்ல. there was no church. அங்க ஊழியக்காரங்க இல்ல. There were no servants of God. இவங்க அடிமைகளாக அங்க கொண்டு போகப்பட்டிருந்தாங்க. Because they were taken as captives there. ஆனாலும் தேவனை தேட வேண்டிய நேரத்துல கருத்தாய் தேவனை தேடினார்கள். But in the time to seek the Lord, they sought the Lord diligently. தேவனை தேடக்கூடாது, தேடினால் உங்களை சிங்கத்தின் கெபியிலே போடுவோம். You should not seek the Lord, and if you do so, you shall be cast into the den of lions. தேடினால் உங்களை அக்னி சூளையில் போடுவோம். If you seek the Lord, you will be cast in the furnace of fire. அப்படி சொன்னாலும் கூட, Though it was said so, இவர்கள் தைரியமாய் தேவனை தேடினார்கள். they sought the Lord boldly. அதுபோல யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். Even so, when we consider John, பத்மு தீவிலே இருந்தார். he was in Patmos. இப்ப நீங்களாவது ஒரு குடும்பமாக இருந்திருப்பீர்கள். You at least you were found in a family. ஒரு ஞாயிற்றுக்கிழமை குறித்த நேரத்துல நீங்க ஆராதனைக்கு வர்றது போல
என்ன செய்யலாம்? ஒரு 8:45 ஆராதனைன்னு சொன்னா 8:45 நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து தேவனை தேடி இருக்கலாம். On a Sunday service, when though you couldn't come to the church, as you would come to church, you must have sought the Lord as a family. அதிகாலையிலே தேவனை தேடி இருக்கலாம். You must have sought the Lord early in the morning. வேதபாட கூட்டத்து நேரத்துல உட்கார்ந்து தேவனை தேடி இருக்கலாம். In the time of the Bible study, you must have sat and sought the Lord. காத்து கூட்டத்து நேரத்துல உட்கார்ந்து வீட்ல உட்கார்ந்து கர்த்தரை தேடி குடும்பமாய் தேடி இருக்கலாம். In the tarry meeting time, as a family, you must have sat and to seek the Lord. சிலர் அப்படி செய்தார்கள். Some did so, ஆனா அநேகருக்கு அது முடியவில்லை. but for many of them it was impossible. யோவானை பாருங்கள். Let's see John. பத்மு தீவில் அவன் தனிமையாக இருந்தான். He was in solitude in Patmos. அங்க சபை இல்ல. There was no church, உடன் ஊழியர்கள் இல்ல. no co-workers, ஜனங்கள் இல்ல. no people. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். வெளிப்படுத்தல் 1:10. In Revelation 1:10 it says, in the day of the Lord I was in spirit. அந்த இடத்துல கர்த்தருடைய நாள் என்பது In that place, when it says day of the Lord, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை காட்டுகிறது. it speaks about the Sunday service day. கர்த்தருடைய நாளுக்கு மற்றொரு அர்த்தம் இருக்குது. There's also another meaning for the day of the Lord. மகா உபத்திர காலத்துக்கு மற்றொரு பேர் கர்த்தருடைய நாள். The other name for the great tribulation period is the day of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? Here what does Jesus say? அநேகர் இடறல் அடைவார்கள். Many would be offended. இப்ப பலருக்குள்ள இடறல் உண்டானது. There was offense in many. இயேசு சொல்லுகிறார், என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போகும். Jesus says the plant which my father has not planted would be plucked out of its root. 2 யோவான்ல 9ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சு பார்த்தா, In 2 John verse 9 when you read, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கவனிங்க, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. Whosoever transgresseth and abideth not in the doctrine of Christ hath not God. கிறிஸ்துவின் உபதேசம், The doctrine of Christ. நம்மை ஆண்டவர் அப்படி ஒரு உபதேசத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். God has brought us into such a doctrine. எந்த சோதனை வந்தாலும், Whatever be the temptation, எந்த போராட்டம் வந்தாலும், whatever be the trial, உலகமே தலைகீழா மாறினாலும், even if the world is head over heels, நீ ஒரு யோவானை போல இருக்க வேண்டும். you have to be like John. பத்மு தீவுல நாடு கடத்தப்பட்டிருந்தான் யோவான். John was of Patmos because he was in exile. சிறையிருப்புல இருந்தார். He was in captivity. ரோம சாம்ராஜ்யம் அவரை கைது பண்ணி நாடு கடத்தினது. Now the Roman Empire had bound him and sent him on exile. ஆள் நடமாட்டம் அங்கு இல்ல. There were no people walking around. அவரோடு உடன் தேவ ஜனங்கள் இல்ல. There were no people of God who were with him. ஊழியர்கள் இல்ல. No servants of God. ஆனாலும் அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். Yet in the day of the Lord he was in spirit. இந்த வெளிப்படுத்தின விசேஷமே அங்கதான் அவருக்கு கிடைச்சது. Now he got this book of Revelation in that place. தனிமைப்படுத்தப்பட்ட யோவான் John who was made alone. சீயோனை பார்க்கிறார். He sees Zion. எருசலேமை பார்க்கிறார். He sees Jerusalem. புதிய வானம் புதிய பூமியை பார்க்கிறார். He sees new heaven and new earth. நரகத்தையும் பார்க்கிறார். He also sees hell. பிதாவாகிய தேவனை பார்க்கிறார். He sees God the Father. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பார்க்கிறார். He sees him seated on the throne. வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பானவராக அவரை பார்க்கிறார். He sees him as one that is of jasper and sardine stone. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை பார்க்கிறார். In Revelation chapter 5 he sees the lamb that is slain. பரலோகத்திலே காணப்படுகிற இயேசுவுக்கு 7 கொம்புகள் 7 கண்கள் இருப்பதாக பார்க்கிறார். Now Jesus is found in heaven. He sees him as one that having 7 horns and 7 eyes. ஆவியானவரை 7 அக்னி தீபங்களாக பார்க்கிறார். He sees the Holy Spirit as 7 lamps. கவனிங்க, Consider now, இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது when Jesus was in this world, 12 அப்போஸ்தலர்களில் the 12 apostles, யோவானுக்கு மட்டும் இயேசுடைய மார்பில் இடம் கிடைத்தது. only John had a place on the breast of Jesus. இயேசுவின் மார்பில் இருந்தபோது கூட யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தல் கிடைக்கல. John did not get this revelation when he was lying on the breast of Jesus. நான் மறுபடியும் எம்பசைஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். Once again I want to emphasize it and say, இயேசுவோடு சரீரத்தில் யோவான் கூட இருந்தார். when John was in his body with Jesus, எழுத்தின்படியாக இயேசுவோடு நடமாடினார். literally he walked with Jesus. கூட தன்னை அல்லாமல் 11 அப்போஸ்தலர்கள், மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள். Along with him there were 11 apostles, including him it was 12. இயேசு Jesus, இத்தனை பேர் இருந்தும் though there were so many of them, இயேசுவின் மார்பில் யோவானுக்கு மட்டும் இடம் கிடைத்தது. only John had the place on the breast of Jesus. ஆனா அப்போது அவர் சீயோனை பார்க்கவில்லை. At that time he did not see Zion. அப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தின் தரிசனம் அவருக்கு கிடைக்கவில்லை. He did not get the vision of the revelation of book of Revelation. ஆனால் தனிமைப்படுத்தப்பட்ட போது But when he was made alone, அவர் கர்த்தரோடு இருந்தார். he was with the Lord. ஆகவே இனி உள்ள சூழ்நிலைகள் எப்படி மாறும் என்று தெரியாது. Therefore we don't know how the situations now will be. இனி போக போக நாட்கள் நமக்கு ஆராதனை இருக்குமா இல்லையா என்று நமக்கு தெரியாது.
The days going by, we don't know if we will have Sunday service. ஆனால் நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். But you need to abide in the doctrine. தடுமாறக்கூடாது. You should not be perturbed. அப்ப 2 யோவான் 9ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல். Now in the 2 John verse 9 we say that those who don't abide in the doctrine of Christ. கவனமாய் கேளுங்க. Listen carefully. இது டிபிஎம் உபதேசம் அல்ல. It is not TPM doctrine. இது என்னுடைய உபதேசம் அல்ல. It is not my doctrine. அன்பின் அப்போஸ்தலன் எழுதி இருக்கிறார். The apostle of love John has written. 9ஆம் வசனத்திலிருந்து கவனமா படிங்க. Listen, read carefully from verse 9. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. Whosoever transgresseth the doctrine of Christ and walketh hath not God. உங்களுடைய விசேஷம் என்ன? What is your speciality? கர்த்தர் பல்வேறு மார்க்கத்தை இப்ப என்ன எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்துல இருந்து கர்த்தர் என்னை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். Now when you consider myself, the Lord separated me from the Hindu background and நான் brought me. கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் அல்ல. I was not born in a Christian இந்து family. குடும்பத்துல பிறந்து என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். Being born in a Hindu family, God அதுபோல brought me உங்களை here. வந்து ஆர்சில இருந்தும் சிஎஸ்ஐல இருந்தும் வேறு பெந்தோஸ்ல இருந்து இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பார். You must have brought you out from RC or from different Pentecostal missions and brought you here. உங்களில் சிலரை இந்துல இருந்து கொண்டு வந்திருக்கலாம். Some of you must have been brought from the Hindu அப்ப background. கர்த்தர் நம்மை கொண்டு வந்தார். God has brought us. இது கிறிஸ்துவின் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது. It is called the doctrine of Christ. இந்த உபதேசத்துல நீங்க நிலைத்திருந்தா தான் தேவன் உங்களோடு இருக்கிறார். Only if you abide in the doctrine of Christ, God will be with you. 2 யோவான் 9ல படிக்கும்போது In 2 John verse 9 அந்த we 9ல இருந்து read, தொடர்ந்து படிங்க. 9, 10, 11. in verses 9, 10 and 11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். He that abideth in the doctrine of Christ, he hath both the Father and the Son. ஆகவே இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா வேதத்துல இயேசுவே சொல்லிவிட்டார். Why am I telling these things is because in the scripture itself Jesus has said. மறுபடியும் மத்தேயு 24ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம். Let's turn to Matthew chapter 24. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். These are the beginning of sorrows. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். Beginning of sorrows. அப்படி வரும்போது When it comes like that, அநேகர் 10ஆம் வசனம் verse 10. அப்பொழுது அநேகர் இடறலடைந்து. கவனிங்க. Listen carefully. சிலர் இடரலடைந்து அல்ல. It is not that few will be offended. சிலர் இடரலடைந்து என்று அல்ல. It is not that few would be offended. யோவான் 6ஆம் அதிகாரத்திலும் In John chapter 6, 60, 66 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா verses 60 and 66 when we read, இயேசு உபதேசத்தை பேச ஆரம்பித்தபோது when Jesus spoke the doctrine, அநேகர் இடறி போனாங்க. many were offended. அப்ப சீசர்கள் வந்தாங்க. Then disciples came. இயேசுட்ட சொன்னாங்க, They told Jesus, நீங்க உபதேசத்தை பேசின போது when you spoke the doctrine, அநேகர் இடறி போயிட்டாங்க. many were offended. உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டாங்க. They asked him, knowest thou? அப்ப இயேசு என்ன சொன்னார்? What did Jesus say? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? Do you have the mind to go? உபதேசத்தை மீறி ஒருத்தன் போனான்னா Now if they transgress the doctrine and go, இயேசு அவனை தேடி போக மாட்டார். Jesus will not go seeking after him. உங்க வாழ்க்கையில எந்த பாவம் இருந்தாலும் Whatever be the sin in your life, இயேசு உங்களை தேடி வருவார். Jesus will come seeking after you. எந்த அக்கிரமம் இருந்தாலும் Whatever be the iniquity, எந்த தோல்வி இருந்தாலும் whatever be the failure, உங்களை மன்னிக்கும்படியாக to forgive you, உங்களை விடுவிக்கும்படியாக to deliver you, உங்கள் சிறையிருப்பை திருப்பும்படியாக to turn your captivity, அவர் உங்களை தேடி வருவார். he will come seeking after you. ஆனா நீங்க உபதேசத்தை மீறி போயிட்டீங்கன்னா But if you transgress the doctrine, இயேசு வரமாட்டார். Jesus will not come. அப்ப அங்க பேதுருட்ட என்ன கேக்குறார்? What did he ask Peter? நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? Dost thou also want to go? அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். And from that time many of his disciples went back and walked no more with him. Then said Jesus unto the 12, will ye also go away? இதுபோல Even so, இன்னொரு சந்தர்ப்பத்துல in other instance, மத்தேயு 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். in Matthew chapter 11 when Jesus was preaching, அப்போது பரிசேயர் சதுசேயர் இடறி போய் விட்டார்கள். Pharisees and Sadducees, they were offended. அவங்க பிரசங்கத்தை கேட்டு இடறி போனாங்க. They were offended hearing the message. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப சீசர்கள் வந்து அவர்ட்ட சொன்னாங்க, Then the disciples came and told him, இவங்க எல்லாம் இடறி போய் விட்டார்கள் என்று நீர் அறிவீரா? doth thou know that these people are offended? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்போது இயேசு என்ன சொன்னார்? What did Jesus tell? என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போம். Whatsoever my Father has not planted, it shall be rooted out. வாசிங்க. மத்தேயு 15 அதிகாரம் 12, 13. Matthew chapter 15 verse 12 and 13. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரலடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள்.
அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். And then came his disciples and said unto him, Knowest thou that the Pharisees were offended after they heard this saying? But he answered and said, Every plant which my heavenly Father hath not planted shall be rooted up. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு Every போய்விடும். plant which my Father has not planted will be ஆகவே rooted up. நீங்கள் வீடுகளில் இருக்கும்போது வசனத்தை நன்றாய் படியுங்கள். Therefore, when you are in your houses, please read the word of God well. தேவ செய்திகளை கேளுங்க. Listen to the messages of God. அதை கவனமா கேளுங்க. Listen to it அதை carefully. விட்டுட்டு வேற என்னத்தையா கேட்டுட்டு சோதனை போராட்டம் வரும்போது நிற்க முடியாமல் தோல்வி அடையாதீங்க. Instead of it, listening to something else, when trials and difficulties come, that you will be as one not able to stand. இப்ப மத்தேயு 24 அதிகாரம் 10 வசனத்துக்கு திரும்புவோம். Let's turn to Matthew 24:10. அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து Then many shall be offended. ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து They shall betray one another. ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். They shall hate one another. இந்த கொரோனாவின் முடிவு இப்படிதான் இருக்கும். This will be the end of corona. இப்பயே பலரும் இடறி போய்விட்டார்கள். Now itself many of are offended. பல இடங்கள்லயும் In other places, பல தேவனுடைய பிள்ளைகள் இடறி போய்விட்டார்கள். many people of God were offended. இந்த சோதனையில் அவர்களால் நிற்க முடியவில்லை. They could not stand in this trial. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப நாம் தேவனோடு நமக்கு ஒரு தனிப்பட்ட தொடர்பு வேண்டும். We need a personal fellowship with Jesus. அந்த தொடர்பை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். You have to have that relationship with him. பத்மு தீவுல யோவான் இருந்தது போல As John was in the Isle of Patmos, அவர் அந்திகிறிஸ்துவின் ஆட்சியை அங்கே வைத்து தரிசனத்திலே பார்க்கிறார். he sees the reign of Antichrist in a vision there. புதிய எருசலேமை பார்க்கிறார். He sees New Jerusalem. பரலோகத்தில் உள்ள எல்லா இடங்களையும் பார்க்கிறார். He sees all the places in heaven. இரத்த சாட்சிகளை பற்றி பார்க்கிறார். He sees about the martyrs. இப்படி பல காரியங்கள் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. Many things were revealed unto him. ஆகவே தேவனோடு ஒரு தனிப்பட்ட தொடர்பு நமக்கு தேவை. Therefore, we need a personal relationship with Jesus. இது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says that this is a judgment of God. கொள்ளை நோய்கள் வரும். Pestilence would come. அடுத்து 13ஆம் வசனம். Nextly verse 13. மத்தேயு 24:13. Matthew 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். He that shall endure unto the end, the same shall be saved. முடிவு வரைக்கும் நீங்க நிலை நிற்கணும். You need to endure till the end. எந்த சோதனை வந்தாலும் Whatever be the trial, நான் ஒரே ஒரு காரியத்தை மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் மனத்தாழ்மையோடு உங்ககிட்ட கேட்கிறேன். with much fear and trembling and humility, I am asking you one thing. இன்றைக்கு நமக்கு இருக்கிற அபிஷேகம் தானியேலுக்குள்ள இல்ல. Daniel did not have the anointing that we have today. இன்றைக்கு நமக்கு இருக்கிற இயேசுவின் ரத்தம் அன்றைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படல பழைய ஏற்பாட்டு காலத்துல. The blood of Jesus that we have was not shed for the Old Testament saint period. இயேசுவின் ரத்தத்தை பற்றி அவங்களுக்கு அதிகமானவருக்கு வெளிப்படுத்தல் இல்ல. Many of them did not have the revelation of the blood of Jesus. இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய உபதேசம், The doctrine of the saints which we have today, இந்த ஐக்கியம் this fellowship, அவங்களுக்கு இல்ல. they did not have. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் நியாயப்பிரமாணம் மட்டும்தான். All that they had were only the laws. அவங்களுடைய வேதம் என்ன? What was their law? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜீவிச்சவங்களுடைய வேதம் நியாயப்பிரமாணம். The scripture of the Old Testament period was the law. அந்த வேதத்தை படிச்சவங்களுக்கு Those who read the law, ஒரு சிங்கத்தின் கெபில இறங்கி போக முடியுமானால், if they were able to go into the den of lions, ஒரு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ள இறங்கி போக முடியுமானால், if they were able to get into the furnace which was heated 7 times more, அப்ப இன்றைக்குள்ள வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும்? how should the youths of this period be? இன்றைக்குள்ள தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? How should the people of God this period be? உனக்கு உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர். He that is in you is greater than he that is in the world. உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அபிஷேகம் சாதாரணமான அபிஷேகம் அல்ல. The anointing poured inside you is not an ordinary anointing. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் சாதாரண உபதேசம் அல்ல. Doctrine given unto you is not an ordinary doctrine. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாச வாழ்க்கை சாதாரண விசுவாச வாழ்க்கை அல்ல. This life of faith given unto you is not an ordinary life of faith. ஆகவே தான் யூதா 3ஆம் வசனத்திலே, That is why in Jude 3 we read, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். you need to contend earnestly for the faith which was once delivered unto the saints. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. Beloved, when I gave all diligence to write unto you of the common salvation, it was needful for me to write unto you and exhort you that ye should earnestly contend for the faith which was once delivered unto the saints. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the இந்த Lord. விசுவாசத்துக்காக நீங்க தைரியமாய் போராடணும். You need to diligently contend for the faith. சிலர் ஆராதனை இல்லை என்பதற்காக
தேவ சமூகம் இல்லை என்பதற்காக இடறி போறாங்க. Some of them, because there was no worship, there was no meetings, they were offended and went to. ஆனா சிலருடைய பிரச்சனை என்ன? But what was the problem of some of them? பரிசுத்தவான்களோடு தொடர்பு கொள்ள முடியல. They were not able to have contact with the saints. எனக்கு மற்றவங்களை பத்தி தெரியாது. I don't know about the others. பலரும் என்கிட்ட சொன்னாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பல இடங்கள்ல இருந்து நான் ஒளிஞ்ச இடத்துல இருந்து போன் பண்ணவங்களும் இதே காரியத்தை சொன்னாங்க. Many of them from different places in Tamil Nadu who called me up, they said the same thing. பல ஜனங்களை கேட்டா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க. எங்க பாஸ்டர் தொடர்பு கொள்ள முடியல. And many people also said that my pastor could not keep in touch with us. இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன். One thing I would tell, மேக்ஸிமம் இது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பின் காலம்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. the Lord already informed that this is a maximum period of the judgment of God. இது ஸ்டார்ட் ஆகும்போதே கர்த்தர் என்கிட்ட தெளிவா பேசிட்டார். When it started, it said God clearly spoken to me. ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டாரு. Also he said why this problem, அது ஏசாயா 1 அதிகாரம். that in Isaiah chapter 1, இது ஏன் சம்பவித்தது? why did it take place? நமக்கு ஏன் ஆராதனை இல்லாமல் போனது? Why did not have meetings? ஏன்ட்ட கர்த்தர் தெளிவா சொல்லிட்டாரு. God very clearly said this. நான் பல சந்தர்ப்பங்களை என் ஜனத்துக்கு கொடுத்தேன். I gave many opportunities to my people. என்னை ஆராதிக்கிற விஷயத்துல அவங்க ஒழுங்கினமாய் நடந்து கொண்டாங்க. They were not disciplined in the matters pertaining to my worship. என்னை ஆராதிக்கிற விஷயத்துல ஒழுங்கினமா நடந்து கொண்டாங்க. They were walking without discipline in my matters of worship. 1 அதிகாரம் ஏசாயா Isaiah chapter 1 11 வசனம். verse 11. 11 வசனத்திலிருந்து வாசிங்க. 14 வசனம் வரைக்கும். Verses from 11 through 14. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். What purpose is the multitude of your sacrifice unto me, saith the Lord? ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகரமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். அடுத்த வசனம் கூட. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. To what purpose is the multitude of your sacrifices unto me, saith the Lord? I am full of the burnt offerings of rams and the fat of fed beasts, and I delight not in the blood of bullocks, or of the lambs, or of he-goats. When ye come to appear before me, who hath required this at your hand to tread my courts? Bring no more vain oblations. Incense is an abomination unto me. The new moons and the Sabbaths, the calling of assemblies, I cannot obey with. It is iniquity, even the solemn meeting. Your new moons and your appointed feasts my soul hated. They are a trouble unto me. I am weary to bear them. And when ye spread forth your hands, I will hide mine eyes from you. Yea, when ye make many prayers, I will not hear. Your hands are full of blood. ஆமோஸ் 5 அதிகாரம் 21 23 வரை. இதை கவனமா கேளுங்க. இந்த 2 வசனங்களின் மூலம் 2 அதிகாரத்துல வசனங்கள் மூலமாக ஏன் இந்த ஆராதனையே இல்லாம உங்களையும் எங்களையும் கர்த்தர் மாட்டினார் என்பதற்கு அதற்கான காரணம் தான் இந்த வசனங்கள். Amos chapter 5 from verse 23 to 25, we see that why the Lord changed you and me for such a period of time. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொள்ளுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திரங்களையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். I hate, I despise your feast days, and I will not smell in your solemn assemblies. Though ye offer me burnt offerings and your meat offerings, I will not accept them, neither will I regard the peace offerings of your fat beasts. Take thou away from me this noise of the songs, and for I will not hear the melody of thy viols. இப்ப ஏசாயா 1 அதிகாரம் 13 வசனத்துல சுருக்கமா சொல்ல போனா நம்ம பண்ற ஸ்தோத்திரம், நம்ம பண்ற ஜெபம், நம்ம கொடுக்கிற காணிக்கைகள், தூபம் காட்டுதல்ங்கிறது ஜெப ஜீவியத்தை காட்டுது. இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்றார். உன் சபை கூட்டத்தை 13 வசனத்தை சொல்றாரு, சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன். In Isaiah chapter 1 verse 13 it says about your oblations and your offerings, which is our praises, the Lord is not pleased with. He hates our assemblies. அப்ப ஏன் ஆண்டவர் இது சம்பவிக்கிறது என்று ஜெபித்து கேட்டபோது, when I asked the Lord why these things took place, இந்த லாக்டவுன் துவங்குகிற நேரத்திலே கர்த்தர் சொல்லிவிட்டார். in this lockdown period to start itself, the Lord said, உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது. many as chances were given unto you. இப்ப இங்க இருக்கக்கூடிய
ஒரு சகோதரன் கூட என்கிட்ட ஜெபிக்க வந்தபோது Here also one brother, when he came to get prayed, அவர் என்னிடத்துல இப்படி சொன்னார், he said like this to me. பாஸ்டர் கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க குறித்த நேரத்துக்கு தேவசமூகத்துக்கு வாங்க, Pastor, for 1.5 years you've been telling that come on the appointed time for the meetings. தேவசமூகத்தை கனப்படுத்துங்க, Honor the presence of God. நியமிக்கப்பட்ட கூட்டங்களுக்கு தவறாம வாங்க, Come for all the meetings that are appointed without missing எவ்வளவோ them. சொன்னீங்க, You told many times. நாங்க கேட்கல. We did not listen. இப்ப ஆராதனையே இல்லாமல் போய்விட்டது. Now it has happened that no meetings at all. இப்படி கர்த்தரோடு நெருங்கிய தொடர்புள்ளவங்களுக்கு இந்த உணர்வு உண்டாகும். Now those who have a close relationship with the Lord will have such a conviction. ஆனா மற்றவங்களுக்கு என்ன உண்டாகும்னா இந்த நேரத்திலும் எதாயிலும் குறை சொல்ல, ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்புல தான் சபை போய் கொண்டிருக்கிறது. Now even at such time some of them will be accusing, now the church is going through a period of judgment of the Lord. ஏற்கனவே தேவனுடைய கோபத்துல சபை போய்கிட்டு இருக்குது. The church is going to the wrath of the Lord. சபை என்று சொன்னா உங்க மேலயும் எங்க மேலயும் தேவன் கோபமாய், உங்க மேல மட்டும் இல்ல எங்க மேல அவர் கோபமா இருக்கிறார். Now when we say church, it is not only you, it is also us and upon me. The Lord totally is having anger upon us. அப்ப இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க, ஏதாயிலும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க. Now even at such a period they say something or the other as an excuse. அப்ப சிலர் என்னிடத்துல போன் பண்ணி சொன்னாருங்க, Some of them they called me up and said, தமிழ்நாட்டுல வெளிநாடுகள்ல இருந்து சொன்னாங்க, எங்களை நடத்திக்காரங்க தொடர்பு கொள்ள முடியல, ஜெபிக்க முடியல. now inside the country and outside countries also some of them said that we are not able to have contact with the saints of God. நீங்க ஒரு காரியத்தை கவனமா கேளுங்க. One thing you listen carefully. இந்த காரியத்தை கர்த்தரே பண்ணி இருக்கிறார். This thing has been done by the Lord. ஆராதனை இல்லாம கர்த்தரே பண்ணி இருக்கிறார். God himself has made that we have no meetings. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் கர்த்தரே பண்ணி இருக்கிறார். God himself has made a situation that we don't see each one's face. அப்ப நீங்க யார் மேல கோபப்படணும்? முதல்ல கர்த்தர் மேல தான் நீங்க கோபப்படணும். Firstly you need to have angry on God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப ஒருவர் முகத்தை பார்க்க, விசாரிக்க, ஆராதிக்க சந்தர்ப்பம் இருந்தபோது அந்த நேரங்கள்ல பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. Now when we had an opportunity to see one another's face and come for the meetings, you did not make use of it. இப்போது போன்ல பேசல. Now you are saying that they did not speak on the phone. அநேகர் இடர்கள் அடைவதற்கு நான் காரணத்தை சொல்றேன். I am giving you the reasons why many are offended. சிலருக்கு ஆராதனையே இல்ல. We don't have meetings. சிலர் சொல்றாங்க, Some of them say, நாங்க கான்டாக்ட் பண்ண முடியல பரிசுத்தவான்களை. they say that we were not able to contact the saints. இப்ப நான் என்ன பொறுத்த வரையிலும் When I consider myself, இப்ப நான் போன் அதிகம் பேசுறது இல்ல. now I don't speak on the phone much. ஆனா மேக்ஸிமம் அதிக நேரம் நாங்க தேவ சமூகத்துல, ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் பிரச்சனை. Because maximum we are in the presence of God, because all places there are problems. அதிகமாக தேவனுடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறோம். Most of the time we have fallen at the feet of the Lord. அப்ப faith on prayers மணிக்கணக்காக faith on prayersல இருக்கிறோம். Most of the hours of our time is in the faith on prayers. அதுக்கு அப்புறம் ரூமுக்குள்ள போனாலும் தனி ஜெபங்கள்ல இருக்கிறோம். After that when we go inside our room we are in our personal prayers. அப்ப சில நேரம் என்ன செய்ய முடியாது, போன் சைலன்ட்ல இருக்கும்போது அதை பார்க்க முடியாது. Sometimes when the phone is on silent we cannot see it ringing. அப்ப உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் மட்டும் உங்களுக்கு இருக்கணும். You should have the assurance that we have been praying for you. மோசேயுடைய கைகள் உயர்ந்திருந்தது. Moses' hand was lifted up. யோசுவா யுத்த களத்திலிருந்து கத்தி சண்டை போட்டான். Now Joshua was fighting with his in the battle. நீங்க எல்லாம் யோசுவாவை போல விசுவாசிகள். All believers are like Joshua. நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இருந்து வர்க் பண்ணலாம். You may be seated in your working place in front of a computer and work. பிள்ளைங்க ஆன்லைன்ல படிக்கலாம். Children can study in online. உங்க பிசினஸ் நிமித்தமாக பல இடங்களுக்கு நீங்க பிரயாணம் பண்ணலாம். You can travel because of your business to many places. நீங்க உலகத்தோடு அந்த கொரோனா, இந்த முழு உலகமும் கொரோனா இருக்கும்போது, இந்த பெங்களூர் முழுவதும் கொரோனா இருக்கும்போது நீங்க வேலைக்கு போய் தான் இருக்கீங்க. Now when the entire world and Bangalore is affected with corona, you are still going to work. வெளியில போறீங்க. You are going out. அப்ப நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. You are fighting. ஆனா இந்த யுத்தத்துடைய ஜெயம் எதுல இருக்குது? Now you know where is the victory of this battle? யாத்ராகமத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, When you read in the book of Exodus, மோசேயின் கைகள் உயர்ந்திருந்தது. the hands of Moses was lifted up. நடத்திப்புக்காரங்க கண்களுக்கு தெரியாம உங்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. The leaders without you being seen, that they are lifting up their hands and they are praying in the presence of God. உங்களோட போன்ல பேசாம இருக்கலாம். They may not be talking to you on the phone. இந்த சபையில 1000 பேர் இருக்காங்க. 1,000 of them are in this church. 1000 பேர்ட்ட போன் பேசினாலும் திருப்திப்படுத்த முடியாது. Even if I speak to 1,000 of them, I cannot satisfy. ஆனா கர்த்தர் என்கிட்ட சொல்றார், நீ என்னோட பேசுன்னு சொல்றார். But the Lord says, you speak with me. அதனால தான் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கோம். That is why we are speaking with the Lord. ஆகவே இந்த இடரல் உங்களுக்குள்ள வரக்கூடாது. Therefore you should not be offended. போன் பண்ணோம், போன் கிடைக்கல, பேச முடியல. When we call, we are not able to talk. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யாத்ராகமம் 17 அதிகாரம் 9ஆம் வசனத்தில் Exodus chapter 17 verse 9. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு,
நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். போதும். And Moses said unto Joshua, choose out men and go out, fight with Amalek. Tomorrow I will stand on the top of the hill with the rod of God in my hand. So Joshua did as Moses had said unto him, and fought with Amalek. And Moses, Aaron, and Hur went up to the top of the hill. And it came to pass, when Moses held up his hand, that Israel prevailed, and when he let down his hand, Amalek prevailed. But Moses' hand were heavy, and they... கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஒரு யுத்தத்தின் ரகசியம் என்ன? What is the secret of a battle? இப்ப நீங்க ஜனங்க எல்லாம் வெளியில நடமாடுறீங்க. Now people, you are all walking out. உங்க வேலை நிமித்தம் சிலர் வீட்ல இருந்து வேலை பார்க்கறீங்க. Some of you are working from home, ஆனா சிலர் வெளியில போய் தான் ஆகணும். but some of them have to go out. பிசினஸ் பண்றவங்க வெளியில போய் தான் ஆகணும். Those who are doing business have to go out. பிள்ளைங்க சில இடங்களுக்கு போய் தான் ஆகணும். Children have to go out to certain places. முழு உலகமும் கொரோனா. Entire world is affected with corona. எந்த நாட்டுக்கும் தப்பிச்சு போக முடியாது. Not even a country can escape. அப்ப நீங்க வெளியில போய் யுத்தம், அதான் யுத்தம் பண்றது. கொரோனாவோட ஒரு யுத்தம். Now you are going out means you are fighting with corona a battle. ஆனா கண்களுக்கு தெரியாம Without your eyes being watching. மோசேயின் கையில் உயர்ந்திருக்கும் போது When the hands of Moses was lifted up, இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். Israel prevailed. யோசுவா கத்தி சண்டை போட்டதனால அல்ல ஜெயம். It was not because Joshua was fighting with the sword that was victory. மோசேயின் கை உயர்ந்திருந்தால் The hands of Moses were lifted up. இஸ்ரவேலர் ஜெயிச்சாங்க. Israel prevailed. அவன் கை டயர்டாயி இப்ப ஜெபத்துல ஜெபிச்சிட்டே இருக்கிறோம். டயர்டாயி ஜெபத்துல தூங்கிரோம்னு வெச்சுக்கங்க. Now let's say that we get tired and we sleep off in prayer. உடனே அங்க ஒரு போன் வரும், விசுவாசி குடும்பத்துல பிரச்சனை. Now immediately there will be a phone call saying a problem in a believer's house. உடனே போன் வந்துரும். Immediately there will be a phone. நான் இந்த அனுபவத்துல பார்க்கிறேன். I see it in my experience. கொஞ்சம் கை கீழ இறங்குச்சுனா If my hand is let down, அன்னைக்கே போன் வரும். that day ஒண்ணும் itself, மரண செய்தி வரும். that day itself there will be a news of death. இப்ப பாருங்க, அடக்கத்துல பிரச்சனை. A problem in the funeral service. இப்ப சிலருக்கு இதெல்லாம் இடறல். Now some of them, all these things are an offense. ஊழியக்காரங்க அடக்கத்துக்கு வரணும். They want the servants of God to come for their funeral service. நீங்க ஒரு காரியத்தை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. One thing you should understand clearly. ஊழியக்காரங்க அடக்கம் பண்றதுனால பரலோகத்துக்கு போக போறது இல்ல. Just because servants of God come and do the burial service, you will not go to heaven. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல In Acts chapter 5, அப்போஸ்தலர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க. now the apostles, they took a decision. அனனியா மரித்து போனான். Ananias died. எதனால மரித்து போனான்? Why did he die? பேதுரு கேட்ட கேள்வினால தான் அனனியா மரித்து போனான். Ananias died because of the question which Peter asked him. அடுத்து அந்த அடக்கத்தை 12 ஊழியக்காரங்க இருந்தாங்க. There were 12 apostles there. 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. There were 12 apostles then. ஒருத்தர் கூட அடக்கத்துக்கு போல. Not one went for their funeral service. சபையில் உள்ள வாலிபர்களை கூப்பிட்டு Calling the young men of the church. மனைவி கிட்ட கூட சொல்லாம. Not even informing the wife. இப்ப சில குடும்பங்களை மரிச்சாங்க. There were some died in certain families. மனைவி கூட கணவன் முகத்தை பார்க்கல. Even the wife could not see the husband's face. கொரோனாவுல மரிச்சதுனால கவர்மெண்டே கொண்டு அடக்கம் பண்ணிருச்சு. Because they died due to corona, the government itself buried them. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. Even so the apostles did so. அனனியா மரித்தபோது When Ananias died, சப்பீராளுக்கு முகத்தை காட்டல. they did not show his face to Sapphira. மனைவி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. They did not inform a word to his wife. வாலிபர்களை கூப்பிட்டு நீங்க கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்ட்டாங்க. They told the young men to take him and bury him. இப்ப அநேகர் இடரடைய காரணம் என்ன? What is the reason many are offended? ஊழியக்காரங்க வரல. Servants of God did not come. ஊழியக்காரங்க அடக்கம் பண்ணல. Servants of God did not ஊழியக்காரங்க bury. விசாரிக்கல. The servants of God did not inquire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நம்முடைய சபை ஒழுங்குகளை அறிந்து கொண்டு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். Now understanding the rules and regulations of our church, you need to live. சிலருக்கு இதெல்லாம் ஒரு குறை. For some of them, all of these are an excuse. அப்ப நீங்க இது குறை சொல்ற காலம் அல்ல. It is not time for you to accuse. நம்மை தாழ்த்தக்கூடிய காலம். Time for us to humble. சொல்லப்படுற வார்த்தைக்கு ஒபே பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் சரி. Whatever is told to you, all you need to do is to obey. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அனனியாவும் சரி சப்பீராலும் சரி ஒரு ஊழியக்காரங்களும் அடக்கத்துக்கு போல. Now when we see Ananias or Sapphira, none of them went for their burial service. வாலிபர்களை கூப்பிட்டு அடக்கம் பண்ண சொன்னாங்க. They told the young men to go and bury them out. அவங்க மரணத்துக்கே அப்போஸ்தலர்கள் தான் காரணம். Now the apostles were the reason for their death. ஆனாலும் சபையில ஒரு விசுவாசி அவங்களை குற்றப்படுத்தல. But none of the believers in the church, they accused them. பேதுருவை பார்த்து சொல்லல.
They did not look at Peter and said, நீங்க கேட்ட கேள்வினால தான் அவங்க செத்து போயிட்டாங்க. now they died because the question you asked. அவங்க சாவுக்கு நீங்க தான் காரணம். You are the reason for their death. ஒருவரும் சொல்லல. None of them said that. இதான் நம்முடைய ஐக்கியம். This is our fellowship. இதான் நம்முடைய உபதேசம். This is our doctrine. இதுதான் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு. This is the leading of the saints. இதுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருந்தால் ஒரு வல்லமை உங்களை தொடாது. Now if you obey to it, none of the powers would touch you. வேதம் சொல்லுகிறது அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். The scripture says that he that taketh the fence would be, the serpent would bite. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு தான் ஒரு அடைப்பு. The leading of the saints is a fence. நீங்க அதை எடுத்தீங்கன்னா If you take it out, பாம்புங்கிறது பிசாசு, சர்ப்பம் பிசாசு. when we say snake or serpent is the devil, அந்த சர்ப்பம் நம்மை கடிக்கும். that serpent will bite. வாசிங்க அந்த வசனத்தை சொல்லி. பிரசங்கி 10:8 Ecclesiastes 10:8. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். He that taketh the hedge, the serpent shall bite him. இயேசு சொல்லுகிறார் அநேகர் இடர்ல அடைந்து போவாங்க. Jesus said that many would be offended. எப்படி இடர்ல அடைவாங்க நான் சொல்றேன். I am telling you how they would be offended. சிலர் வந்து ஆராதனை இல்லை என்பதற்காக, தேவ சமூகம் இல்லை என்பதற்காக இடறி போறாங்க. Some of them, because there was no worship, there was no meetings, they were offended. கேசட்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் போட்டு கேளுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுத்தபோது, Council saying you listen to the messages in the cassettes. சில விசுவாசிகள் வந்து பரிசுத்தவான்கிட்ட சொன்னாங்க, இல்ல அதெல்லாம் பழைய பிரசங்கம். Now there's some of the believers told the saints they are old messages. அது பழைய பிரசங்கம். They are old messages. இந்த வேதமே பழைய வேதம் தான். தெரியுமா உங்களுக்கு? Now you know that this Bible or the scripture is the old one. முதலாம் நூற்றாண்டுல பவுல் எழுதின கொரிந்தியரை தான் இன்றைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். Now the Corinthian epistle which Saint Paul wrote in the first century is what we are reading now. முதலாம் நூற்றாண்டுல பவுல் எழுதின ரோமன் நிருபத்தை தான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். Epistle unto Romans which Paul wrote in the first century is what we are reading now. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டில இருந்து தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். For some 1000 years ago this Old Testament which was written is what we are reading now. ஆகவே தேவனுடைய வார்த்தையை பழசு என்று சொல்லக்கூடாது. Never tell the word of God as old. அதுல உங்களுக்கு தேவையான, நீங்க கடந்து போகிற பாதைக்கு தேவையான ஆலோசனை இருக்கிறது. There is counsel and that is needed for you to in the path that you're going through. இப்ப பாருங்க, பஞ்சம் வந்தபோது, When famine came, எகிப்துல பஞ்சம் வந்தபோது, when there was famine in Egypt, கர்த்தர் யோசேப்பிட்ட சொன்னார், the Lord told unto Joseph, 7 வருஷம் செழிப்பு இருக்கும். there shall be 7 years of prosperity. தானியத்தை சேமித்து வை. You need to gather the corn. அடுத்து 7 வருஷம் பஞ்சம் வரும். Next year there will be 7 years of famine. அப்ப சேமித்து வைத்த தானியத்தை ஜனங்களுக்கு கொடு. Now whatever the corn that is gathered, you give it to the people. யோசேப் அப்படியே செய்தான். Joseph did likewise. ஆமோஸ்ல படிக்கிறோம், We read in Amos. இது வசனம் கிடைக்காத பஞ்சகாலம். Now this is a period where we will not get the word of God. அப்ப என்ன செய்யணும்? What should you do? ஏற்கனவே செழிப்பான வருஷங்கள்ல வசனங்கள் நிறைய கேட்டோம். We had the year of prosperity of hearing the word of God. அந்த வசனத்தை இந்த பஞ்ச காலத்துல தியானிக்கணும். You have to meditate that verses in the period of famine. திரும்ப திரும்ப போட்டு கேட்கணும். You have to again and again put and listen to it. அத பழசு என்று சொல்லக்கூடாது. Never say that it is old. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சிலர் இப்படி இடர்கள் அடைந்தார்கள். Some were offended like this. அடுத்து சிலர் வந்து அதான் நான் சொன்னது போல ஊழியர்களை பார்க்க முடியல. Others said that they could not see the servants of God. கேட் மூடப்பட்டிருக்கிறது. Gates are locked. நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். We are obedient to the leading. கீழ்ப்படிதல்ல தான் ஆசீர்வாதம். There is blessing in obedience. 1 கொரிந்தியர் 10:1ல In 1 Corinthians 10:1, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். our fathers they were under the cloud. அதத்தான் நீங்க அறியணும். That's what you need to understand. மேகத்துக்கு கீழா இருக்கணும். Being under the cloud, நடத்திப்பு கீழா இருக்கணும். you have to be under leading. சின்ன காரியத்துல கூட Even in small இங்க matters, சர்வசாதாரணமா நடத்திப்ப மீறாங்க. here very easily they transgress the leading. சின்ன காரியத்தோட உண்மை இல்லாத ஜனங்கள். People who are not even faithful in small matters. அது எதை காட்டுது? What does it show? உனக்குள்ள லூசிஃபருடைய ஆவி இருக்குன்னு காட்டுது. It shows that you have the spirit of Lucifer in you. ஏசாயா 14 அதிகாரத்துல In Isaiah chapter 14, மேகங்களுக்கு மேலா போறது லூசிஃபருடைய ஆவி. the spirit of Lucifer is to go above the clouds. நீ மேகங்களுக்கு கீழா இருந்தா தேவனுடைய பிள்ளை. Now if you are under the cloud, you are a child of God. சொல்லப்படுகிற காரியத்துக்கு நீங்க கீழ்ப்படணும். Whatever is told to you, you need to obey. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். I will tell only one verse and finish it. அதாவது இப்ப சிலர் இடர்கள் இருக்கு காரணம் என்ன? What is the reason for some of them to be offended? ஊழியக்காரங்க விசாரிக்கிறது இல்ல. The servants of God are not போன்ல பேச inquiring. முடியல. Not able to speak on the phone. நேர்ல பார்க்க முடியல. Can't see them directly. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்ப நாகமான் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். There was a man called Naaman. அவன் ஒரு பெரிய படைத்தலைவன். He was a captain of an army. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the அப்ப Lord. அவன் என்ன செய்தான்? What did he do? அவன் விசுவாசி அல்ல.
He was not a believer. அவன் என்ன செய்தான், ஒரு குஷ்டரோகியா இருந்தான். He was a leper. அப்ப அவன் வீட்டுல உள்ள வேலைக்கார பொண்ணு Now the maid in his house, ஒரு அடிமை பெண். she was a captive maid. அவ ஒரு இஸ்ரவேலிய ஸ்திரீ. She was a Israelite. அந்த அடிமை பெண் சொன்னா, Now that captive girl said, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, there is a prophet. அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்க சுகமாகலாம். If you go to him, then you will be healed. அவர் ஜெபிச்சார்னா உங்களுக்கு குஷ்டரோகம் போகும். If he prays you, then your leprosy will தயவு depart. செய்து கவனமா கேளுங்க. Listen carefully. அவன் விசுவாசி அல்ல. He is not a believer. நம்ம கணக்கின்படி ஒரு புதிய ஆத்துமான்னு வச்சுக்கிறோம். Now in our, according to us, let us keep him as a new soul. அவன் அங்கிருந்து தூர இடத்துல இருந்து பிரயாணம் பண்ணி வர்றான். Now he is traveling from a far place. அவன் கேப்டனா இருக்கிறதுனால Because he is a captain, தனியா வரல. he did not come alone. கூட சோல்ஜர்ஸ், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு பெரிய படையே வர்றாங்க. Now keeping all his soldiers and their servants, a big army is coming. கவனமா கேளுங்க. Listen carefully. தேவனுடைய ஊழியக்காரன் வீட்டு வாசல்ல வந்தாச்சு. Now they have already come to the gate of the house of God. அங்க ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். Now there's a servant there. அப்ப நான் நாகமான். Now I am Naaman. நான் ஒரு படைத்தலைவன். I am a captain. நான் ஊழியக்காரரை பார்க்கணும். I want to see the servants of God. நான் ப்ரே பண்ணணும். I want to get prayed. எனக்கு இந்த பிரச்சனை வியாதி இருக்குது. I have this problem, I have this sickness. வேலைக்காரன் நேரா உள்ள ஓடுறான். Now the servant of God comes straight. போய் சொல்றான். They come and tell him. கதவை பூட்டிட்டு உள்ள கிடக்குறது. Being inside the house locked. அவர் உள்ள இருக்கிறார். He is inside. அப்ப சொல்றார், இந்த மாதிரி நாகமானாம். Now like this, there's a person called ஒரு Naaman. புதிய ஆத்மா வந்திருக்கிறார். A new soul is come. உங்களை பார்க்கணுமாம். He wants to see you. உங்ககிட்ட ஜெபிக்கணுமாம். Wants to get prayed. அதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? What does the prophet said? அவன் அப்படியே போய் அங்க ஒரு நதி ஓடும், யோர்தான் ஒரு நதி ஓடும், அதுல 7 தரம் முழுக சொல்லு, முழுகிட்டு அப்படியே போ சொல்லு. Now he said that there will be a river called Jordan and ask him to get dipped in that for 7 times and then return like that itself. உடனே இவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. Immediately he was terribly angry. ஏன்னா விசுவாசிகளுக்கே கோபம் வருதே. Now believers also get angry. ஃபெய்த்தவங்க போனா கேட்ட பூட்டி வச்சிருக்காங்க. When we go to the faith, the gates are locked. போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. When we call them, they don't pick the call. நமக்கே கோபம் வருது. We also get angry. அப்புறம் அவன் உலகத்து மனுஷன். He is a man of the world. ரட்சிக்கப்படாதவன். Unsaved. அவனுக்கு கோபம் வராதா? Won't he get angry? அவனுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. He was terribly angry. நான் யார்? Who am I? நான் ஒரு கேப்டன். I am a captain. இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறேன். I am in such a post. இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன். I have traveled so far. அவன் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். He is a servant of God. அவன் வேலை இதுதானே. His work is only this. சிலர் நினைக்கிறாங்க, Some of them think அவங்க வேலை இதுதானே. their work is only this. எங்க வேலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. You don't know that this is our work. உங்க மனதுக்கு ஏற்றபடி இருக்கிறதல்ல எங்களுடைய வேலை. Our work is not to be according to your mind. அவன் சொல்றான், அந்த ஊழியக்காரனுடைய வேலை இதுதானே. Now he says a servant of God's work is only this. ஜனங்களை சந்திக்கணும், ஜெபிக்கணும். He has to meet the people and pray for them. அது தேவ சித்தப்படி இருக்க வேண்டும். It has to be according to the will of God. இப்படி சொன்னபோது அவனுக்கு கோபம் வந்துச்சு. When it was told like this to him, he was angry. அப்போது ஒரு சோல்ஜர், அவன் கூட உள்ள ஒரு வேலைக்காரன் சொல்றான், Now a servant who was with him, a soldier, he tells him, எஜமானே நீங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க? he says, why are you angry இப்ப like அவர் this? என்ன சொன்னாரு? What did he tell you? போய் யோர்தான்ல 7 தரம் முழுக சொன்னாரு. He told you to dip in Jordan 7 times. நமக்கு என்ன தேவை? What we need? வியாதி சுகமாகணும், Sickness has to be healed. பிரச்சனை தீரணும். Problem has to be solved. அவர் வெளியே வந்தா என்ன, Whether he come out or not, நம்மள விசாரிச்சா என்ன, whether he inquire or not, விசாரிக்காட்டினா என்ன, whether he does not inquire, நீங்க ஏன் இப்படி கோபப்படுறீங்க? why should you get angry? அப்ப நாகமான் எதிர்பார்த்தது என்ன? What did Naaman expect? ஊழியக்காரன் வெளியில வரணும். The servant of God has to come out. நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன். I've come from so far. குடிச்சீங்களா? Whether have you drunk? சாப்பிட்டீங்களா? Have you eaten? விசாரிக்கணும். He has to inquire. இந்த ஊழியத்துல சிலர் அப்படி செய்வாங்க. Some of them will do like that in this ministry. அந்த பாஸ்டர் அப்படி இருந்தார், இந்த பாஸ்டர் அப்படி இருந்தார், நீங்க சொல்லலாம். You may say that pastor, this pastor was like this. அது அவங்களுடைய அழைப்பு. That it was their calling. அது அவங்களுடைய ஊழியம். That is their ministry. அதுவும் தவறல்ல. That is also not wrong. அவங்க அழைப்பு கேட்டபடி ஊழியம் செய்றாங்க. They worked according to their calling. ஆனா இந்த தீர்க்கதரிசி அப்படி செய்ய மாட்டான். But this prophet would not do so. வாசிங்க அந்த வசனத்தை. Read that verse. நாகமான் சொல்றான், Naaman says, அவன் வெளியே வந்து he has to come out. அந்த குஷ்டரோகம் உள்ள இடத்தை கைகளால் தடவி, That he would come out and he will touch and strike his hand over the place of to recover the leper. ஜெபித்து Pray. எனக்கு விடுதலை வாங்கி கொடுப்பா நான் நினைச்சேன். I thought that he would get me deliverance. உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னது? Who asked you to think like that? உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னது? Who asked you to think like that? உனக்கு தேவை விடுதலை.
What you need is அது deliverance. கர்த்தர் கொடுக்க வேணும். God has to give that. ஊழியக்காரங்கிட்ட ஒண்ணும் கிடையாது. It does nothing with the servants of God. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். Unprofitable servants. இத நான் சொல்லல. It is not me who இயேசு says. சொல்றாரு. Jesus says. ஒரு வேலை முடித்த பிற்பாடு After finishing a work, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்று சொல்லுங்கள். you need to reckon as an unprofitable servant. ஆகவே தான் அந்த பேதுரு சொல்றாரு. Therefore Peter says, அந்த அலங்கார வாசலண்டையில இருந்த முடவனை பார்த்து unto the leper who was in the beautiful gate, எங்களிடத்துல ஒன்றும் இல்ல. we have nothing. எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறோம். That we have, we will give unto you. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. In the name of Jesus of Nazareth, rise up and walk. அதனால ஊழியக்காரங்கிட்ட எந்த பவரும் இல்ல. Because servants of God, we don't have any power. தேவனுக்குள்ள தான் பவர் இருக்குது. There is power in God. இப்ப அந்த வேத பகுதியை படிங்க, நாகமான் சொன்ன காரியத்தை. Now let's read the scripture portion which Naaman says. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Kings 5:11. அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை கவனிங்க. Listen carefully. எல்லாம் கவனிங்க. அவர் வெளியே வந்து நின்று. Behold, he shall surely come out to me. நான் தூர இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். I have come from far place. அவர் ரூமை விட்டு வெளியே வந்து என்னை பார்க்கணும். He has to come out of his room and see me. அவர் வெளியே வந்து நின்று. He shall come out and stand. தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது ஏன் முன்னாடி அவர் ஜெபிச்சு. He has to pray in front of me. தன் கையினால் அந்த இடத்தை தடவி. பாருங்க கவனிங்க. கையினால தடவணுமா குஷ்டரோகத்தை? And strike his hand over the place to recover the leper. கையினால தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். உனக்குள்ள யார் நினைக்க சொன்னது? Behold, I thought, and why should you think like this? உன்னை யார் அப்படி நினைக்க சொன்னது? Who asked you to think like that? நீ ஒரு குஷ்டரோகி. You are a leper. உன்னை கொண்டு பல ரட்சிப்ப ஜனங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கலாம். Though God could have commanded salvation through you to many. அவன் மூலமா கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்திருக்கலாம். God must have given great deliverance through him. ஆனா அவனோ குஷ்டரோகி. But he was a leper. அவன் பிரச்சனை தீரணும். His problem has to be recovered. அதுக்கு ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ கீழ்ப்படியணும். He has to obey whatever the servants of God tell him. நான் இப்படி நினைச்சேன், நான் அப்படி நினைச்சேன். I thought like this, I thought நான் like that. நினைச்சபடி அவர் இல்ல. He is not like what I think. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இங்கிலீஷ்ல வாசிங்க. And Naaman was wroth and went away and said, Behold, I thought he will surely come out to me and stand and call on the name of the Lord his God and strike his hand over the place and recover the leper. ஒரு வார்த்தை சொன்னா போதும். If one word is spoken is enough. ஒரு நூற்றுக்கதிபதி விசுவாசத்தை பாருங்க. Now see the faith of the centurion. நீங்க அந்த வசனத்துக்கு முன்பாக ஒப்பிட்டு பாருங்க உங்களை. You compare yourself with that verse. இயேசு சொல்றாரு, Jesus says, நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து உன்னை அந்த வேலைக்காரனை குணமாக்குறேன். I will come to your house and heal the servant. விசிட்டிங் வர்றதுக்கு இயேசு ஆயத்தமா இருந்தார். Jesus was willing to come for the visiting. ஆனா அவன் என்ன சொல்றான்? But what does he say? நீர் எவ்வளவு பெரிய தேவன். You are such a great God. நீ எவ்வளவு பெரிய தேவன். You are such a great நீ God. தேவனுடைய குமாரன். You are the son of God. கேவலம் ஒரு சின்ன வியாதியை குணமாக்குறதுக்காக Just to heal a small sickness, நீர் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி என் வீட்டுக்கு வரணுமா? should you travel so far and come to my house? அதுக்கு நான் பாத்திரனும் அல்ல. I am not worthy for it. அதுக்கு நான் தகுதியுள்ளவனும் அல்ல. I am not worthy for it. அவன் சொல்றான், இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. From here you say a word. நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. From here you tell a word. அங்க அவன் சுகமாவான். There he shall be healed. சுகமானானா இல்லையா? Was he healed or not? இயேசு அந்த அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். Jesus was marveled at his faith. ஒரு நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம் ஏன் விசுவாசிகளுக்குள்ள இல்ல? The faith of a centurion, why is it not with the believers? நீங்க பழைய விசுவாசியோ புதிய விசுவாசியோ, Whether you old believer or new believer, எங்கிருந்து ஜெபித்தாலும், wherever it is prayed, போன்ல ஜெபித்தாலும், even if it is prayed on the phone, அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது. there is power in the word. அதை நீங்க விசுவாசிக்கணும். You need to believe it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்து பாருங்க. Nextly, இப்ப நாகமான் வந்து சுகமாயிட்டான். now Naaman was healed. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போனா யோர்தான்ல 7 தடவை முழுகுனா சுகமாயிட்டான். He obeyed, he dipped in Jordan, then he was healed. அடுத்து காணிக்கை கொடுக்க வந்தான். Nextly, he came to give offering. காணிக்கை கொடுக்க வந்தபோது When he came to give offering, தீர்க்கதரிசி சொல்றார், வேண்டாம், the prophet says, I don't want. நான் உன் காணிக்கை வேண்டாம். I don't want your offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனா கூட ஒரு ஊழியக்காரன் இருந்தான். But he had a servant with him. அவனுக்கு காணிக்கை தான் முக்கியம். For him, his offering was important. அவன் என்ன சொல்றான்? What does he say? இவன் காணிக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்புன உடனேயே When he sent him away saying, I don't want offering, இவன் பின்னாடியே ஓடுறான். now he goes behind him. போய் சொல்றான், He tells him, இப்படி வந்து அவர் தீர்க்கதரிசி வந்து உங்ககிட்ட காணிக்கை வாங்கிட்டு வர சொன்னாரு. the prophet told me to take offerings from you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? What does the prophet say? நான் வேண்டாம்னு சொன்ன பிற்பாடும்
After I tell you not to receive, நீ மீறி அதை செஞ்சபடினால because you transgress, அவனுடைய குஷ்டரோகம் ஒன்ன பிடிக்கட்டும். therefore the leprosy of Naaman shall cleave to you. கடைசில ஊழியக்காரனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சு. Finally, the servant of God was affected with leprosy. இதுதான் இந்த வாழ்க்கை. This is this life. இது பிளே கிரவுண்ட் கிடையாது. It is not a playground. இஷ்டத்துக்கு விளையாடாதீங்க. Don't play according to your wish. ஏற்கனவே தேவனுடைய நியாய தீர்ப்பு மொத்த உலகத்திலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Already the entire world is burning with the judgment of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அடுத்தபடியாக கடைசியாக Lastly, இந்த கொரோனாவை குறித்து தேவனுடைய தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுகிறது? what does the prophecy of the Lord about corona says? ஆபகுக் Book of Habakkuk, 3ஆம் அதிகாரம் chapter 3, 3ஆம் வசனத்திலிருந்து from verses 3, 6ஆம் வசனம் வரை from verses 3 to 6. கவனமா படிங்க. Listen carefully. இந்த கொரோனாவை குறித்து தீர்க்கதரிசனமா எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. It is written about as a prophecy of corona. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்த பாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். God came from Teman and the Holy One from the Mount Paran. சேலா. Selah. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. His glory covered the heavens and the earth. அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. His glory covered the heavens. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. The earth was full of his praise. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. And the earth was full of his praise. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Habakkuk 3:4. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. And his brightness was as the light. அவருடைய பிரகாசம் சூரியனைப் போல் இருந்தது. And his brightness was as the light. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. And he had horns coming out of his hand. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. He had horns coming out of his hand. அங்கே There அவருடைய பராக்கிரமம் his power மறைந்திருந்தது. was hiding. அங்கே There அவருடைய பராக்கிரமம் his power மறைந்திருந்தது. was hiding. இனி கவனமா கேளுங்க. Listen carefully. 5ஆம் வசனம். Verse 5. அவருக்கு முன்பாக Before him கொள்ளை நோய் சென்றது. went the pestilence. அவருக்கு முன்பாக Before him கொள்ளை நோய் சென்றது. went the pestilence. இனி அடுத்த வார்த்தையை மிக மிக கவனமா கேளுங்க. Listen the next verse carefully. அவர் அடிகளிலிருந்து From his feet எரிபந்தமான burning காய்ச்சல் coals புறப்பட்டது. went forth. காய்ச்சல் என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல கோல்ஸ் இருக்கு. For it is written as coals. அது எபிரேய பாஷையில In the Hebrew language, ஃபீவர். fever. அதாவது பயங்கர ஹீட் உள்ள ஃபீவர். It is ஹை டெம்பரேச்சர் உள்ள ஃபீவர். It is a fever with high temperature. கர்த்தர் தமிழ்ல காய்ச்சல் நேரடியா மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. In Tamil it is easily written as fever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. Before him went pestilence. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. And burning coals went forth at his feet. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I tell. 5ஆம் வசனம் ஆபகுக் 3:5. Habakkuk 3:5. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. Before him went the pestilence. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. And burning coals went forth at his feet. அவர் நின்று பூமியை அளந்தார். He stood and measured the earth. அவர் நின்று பூமியை அளந்தார். He stood and measured the earth. இன்றைக்கு தேவன் இந்த மொத்த உலகத்திலும் நின்று இந்த கொரோனா வைரஸின் மூலமாக இந்த காய்ச்சல் மூலமாக மொத்த பூமியையும் பூமியின் ஜனங்களையும் அளந்து கொண்டிருக்கிறார். The Lord stood and now he is measuring the entire world through this coronavirus. எப்படி அளக்கிறார்? How is he measuring? பாருங்க, அவர் பார்த்து He beheld, புறஜாதிகளை கரைய பண்ணினார். he drove asunder the nations. இன்னைக்கு முழு உலகத்திலும் கொரோனாவுல எத்தனை மரணங்கள். Now because of corona, entire world there were so many deaths. இன்றைக்கு புறஜாதிகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது. Now the number of the nations are reducing. அநேகர் மரித்து கொண்டிருக்கிறாங்க. Many are dying. ஒவ்வொரு கண்ட்ரியில இத்தாலியில பாருங்க. If you can see in the country of Italy, இந்த கொரோனா வந்தபோது when corona came, அதிக மரணம் இத்தாலியில உண்டானது. the most of the deaths were in Italy. அங்க பிரேதங்கள் அடக்கம் பண்றதுக்கு இடமில்லாத அளவுக்கு தவிச்சாங்க. They were suffering that they were not able to bury the dead. அதுபோல தான் இங்க ஆபகுக்குல எழுதப்பட்டிருக்கிறது. Even so it is written in Habakkuk. கொள்ளை நோய்
அவருக்கு முன்பாக சென்றது. Pestilence went before him. அவர் பூமியை கரைய பண்ணினார். He made the earth to be asunder. பூமியின் ஜனங்களை கரைய பண்ணி கொண்டிருக்கிறார். He is drawing the nations asunder. அடுத்து பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. The everlasting mountains were scattered. என்றுமுள்ள மலைகள் தாழ்ந்தது. The perpetual hills did bow. அவருடைய நடைகள் நித்திய நடைகளாய் இருந்தது. His ways are everlasting. ஆகவே நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கும்படியாக அளந்து பார்க்கும்படியாக ஜனங்களுடைய ஜீவியத்தை அளந்து பார்க்கும்படியாக இறங்கி விட்டார். Therefore our God to judge, to measure the people has descended. ஆகவே பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் ஜீவிப்போம். Therefore let us live with fear and trembling. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். Let us preserve our spiritual life. கொடுக்கப்படுகிற பிரமாணங்களுக்கு முறுமுறுப்பு இல்லாமல் கீழ்ப்படிவோம். Let us obey to the laws given to us without murmuring. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. May the Lord help us.